ஒவ்வொரு உயிரும் விழித்துக் கொள்ளும் நேரம். ஆனால் சிலர் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சாரோ மரத்திலிருந்து மரத்திற்கு தாவி பழங்களை சேகரிக்கிறான். அவன் முகத்தில் சாரோ என்ற ஆந்தைக்கு பகலில் கண்ணு தெரியாது. அதனால் அது அதன் மரப்போந்தில் அமைதியாக இருக்கும். அப்போது சாரோ பழங்களால் நிரம்பிய சிறிய கூடை ஏந்தி மரத்தின் உள்ளே. மாரோ எழுந்துரு, உனக்காகவும் பிடிச்ச தானியம் கொண்டு வந்திருக்கேன். சாரோவா அது? இவைகள் எவ்வளவு நறுமணமா இருக்கு. மாரோ, அந்த கல் ஒளிருது. என்ன கல் அது? அது ஒரு பழைய காவல் கல் நண்பா. நம்ம காப்பாற்றும் ஒளி அது. சில ஒளிகள் மந்திரம் அல்ல, அது நம்பிக்கை. நன்றி சாரோ, நீ இல்லாம நான் பகல் கடக்கவே முடியாது. நண்பா, நம் நட்பு எப்போதும் ஒளியாக இருக்கட்டும். அந்த ஆமாம் நண்பா, இப்பதான் என் உலகம் பிரகாசிக்குது. மாரோ, இந்த கல் ஒளிருது. இது ஏன் மின்னுது? இது சாதாரண கல் அல்ல சாரோ, இது எனது தாத்தா கொடுத்த மந்திர கல். அந்த கல் மின்னும் போதும் அதுவே எச்சரிக்கை. மாரோ, இந்த கல் உன் நண்பனாக இருக்கும். நீ நம்பிக்கை இழக்கும் போது இது ஒளிரும். அந்த நாளிலிருந்து மாரோ அதை காப்பாத்தி கொண்டிருந்தது உயிரப்போல். இது நம்ம காப்பாத்துமா? ஆமா, அது நம்ம எச்சரிக்கும், வழிகாட்டும். அடடா, இது நம்ம நட்பின் காவலன் மாதிரிதான். சாரோ, எது நடந்தாலும் இந்த கல் நம்ம நட்பை காப்பாத்தும். ஆனா நான் சொல்றேன், நான் தான் உன்னை முதல்ல காப்பாத்துவேன். அந்த காடு முழுக்க மிருகங்களை பிடிக்க வருகிறான். இப்போது அவனின் கண் அணிகளை நோக்கி இருக்கிறது. இவன் சாரோவை பிடிக்க வந்திருக்கிறான். எழுந்துரு, வேடம் வருகிறான். வேடனா நம்ம என்ன செய்யணும்? நான் உதவி தேடணும். ஒரு பழைய நண்பன் இருக்கான், காகம். மாரோ ஒரு முடிவெடுத்தது.